இன்றைக்கி நம்ம கரம் மசாலா தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். பிரியாணி இல்லைனா நான்வெஜ் கிரேவின்னு எது செஞ்சாலும் இந்த கரம் மசாலாவை ஒரு ஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்கள். உங்கள் கிரேவி அவ்வளோ மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 2 சுருள் பட்டை எடுத்திருக்கேன். இது சின்னதாக உடச்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் பட்டை கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 20 ஏலக்காய் வரும் கரெக்டாக. இதில் 5 ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஜாதி பத்திரி பூ சேர்த்துக்கலாம். இதோடவே 2 கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 1 ஜாதிக்கால பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தாலே போதும். இது நல்லா ஆறினதும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கம கமன்னு கரம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.